ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகு குறிப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ சம்மர் ரொம்ப வெயில் வாட்டி வதைக்குது. எல்லாருக்கும் வேர்க்கூறு, அப்புறம் வெளியில் போயிட்டு வந்தால் ஸ்கின் எல்லாம் அப்படியே கருப்பாயிடுது, ரொம்பவே ட்ரைனஸ் ஆகிடுது. இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு பொலிவு கொடுக்கறதுக்கும் ஒரு ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கும் ஒரு 10 ரூபாயில் நாம் ஒரு அழகான ஒரு அழகு குறிப்பு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா தான் இந்த பன்னீர் ரோஸு. இந்த ரோஸிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வகை இருக்கும். ஒன்று லைட்டாக இருக்கும், லைட் ரோஸாக இருக்கும். இது டார்க் ரோஸு. இந்த மாதிரி ரோஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ரோஸ் வாட்டராக தயார் பண்ணிக்கிட்டு நாம் எப்பவும் வச்சுக்கிட்டு நம்ம முகத்துக்கும் கைக்கும் எல்லாம் அழகுபடுத்தும் போது அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே முகப்பொலிவாகவும் இருக்கும். நமக்கு இந்த வெயிலுக்கு கருத்து போகிற இந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரியும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரோஸ் எல்லாம் பாருங்கள், இவ்வளோ ரோஸும் 10 ரூபா தான். இது செஞ்சு வச்சுக்கிட்டாலே நமக்கு 2 வாரத்துக்கு வரும். இப்போ இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படி வாசனையும் கமகமன்னு இருக்கும். இதில் நல்லா ஒரு கலர் கொடுக்கும். இந்த ரோஸில் லைட் ரோஸை விட இந்த மாதிரி ரோஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக காசு கொடுத்து அந்த கிருமி இந்த கிருமின்னு போடாமல் வீட்டிலேயே நம்ம அழகு குறிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவோ இருக்குது. எல்லாம் அந்த காலத்துலலாம் எந்த ஒரு முகத்துக்கு எந்த ஒரு கிருமோ எதுவும் போட மாட்டோம். மஞ்சளும் பைத்தமாவு இந்த மாதிரி போட்டு தான் முகத்தில் ஒரு பருவு இருக்காது, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ நிறைய வந்திருக்கு. அந்தளவுக்கு காஸ்ட்லியாகவும் இருக்குது, நல்லா அழகாகவும் இருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம செலவு பண்ணவும் முடியாது. வீட்லேயே கம்மியான செலவில் அழகாகவும் ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணியாச்சு. இது ஒரு தடவை நல்லா தண்ணியில் ஒரு தடவை அலசிடலாம். ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சி இந்த இதில் இருக்கும் அதனால் இது தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசிடலாம். ஒரு காரம் இல்லாத பாத்திரத்தை நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நான் பால் குண்டாவே எடுத்திருக்கேன். காரம் இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க. இதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருந்த அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம இது போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அந்த பூவில் தண்ணி படுற மாதிரி செஞ்சு விட்டுட்டு அப்படியே மூடிட வேண்டியதுதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா போட்ட உடனே வெள்ளையாயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த ரோஸ் கலர்லாம் அதில் இறங்கிடும். ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணியில் படுற மாதிரி செய்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா பூ வதங்கிடும். அதனால் இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷமோ அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு நல்லா ஆறிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இந்த மூடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அந்த தண்ணி அதிலேயே சுட்டுட்டோம். எடுத்து வெளியே போட்டுறாதீங்க. ஏன்னா அதுவும் ரோஸ் வாட்டர் தான். அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அதிலே ஊற்றிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திறந்து வச்சுருங்க. திறந்து வச்சு நல்லா ஆறட்டும். இந்த கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கியிருக்கு. இப்போ இது திறந்து வச்சு ஆறின வாட்டி நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இது போல் வடிகட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரோஸ் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த கலரில் இருக்குது உங்களுக்கு. அந்த லைட் ரோஸ் விட உங்களுக்கு இந்த ரோஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இதில் ஒரு எண்ணெய் பிசுக்க கூட இருக்குது. அப்படியே அந்த பூவில் இருக்கிற ஒரு எண்ணெய் பிசுக்க கூட இருக்குது. இது நீங்கள் ஸ்கின்னில் தடவும் போது அப்படியே நல்லா க்ளோ ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த வெயிலுக்கு நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது ஸ்கின்னெல்லாம் கருத்துருது. அந்த மூக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துவாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதிலெல்லாம் நல்லா அழுக்கு இருக்கும். இந்த ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா குளிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிரீம் வேணாலும் போட்டிங்கன்னா நல்லா மூஞ்சி பளபளன்னு இருக்கும். இந்த வீட்லேயே நீங்கள் இந்த சம்மருக்கு நல்லா அழகாகவும் ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் இருக்கிறதுக்கு, கருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ரோஸ் வாட்ரு 10 ரூபா செலவில் வீட்லேயே நம்ம அருமையான ஒரு ரோஸ் வாட்டர் தயார் பண்ணிட்டோம். இது கடைங்கள்லாம் வாங்கணுன்னா எவ்வளோ இருக்கும். இது ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் வரைக்கும் தாங்கும். வெளியில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
இது தினைக்கும் அப்பப்போ வந்து ஒரு பஞ்சுலியோ இல்லை ஸ்ப்ரே அடித்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி முகத்துக்கு, ஸ்கின்னுக்கு, கைக்கு எல்லாம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே அடித்து விட்டுக்குங்க. அருமையான டிப்ஸு. நல்லா வந்து க்ளோ கொடுக்கும், உங்கள் ஸ்கின் பளபளப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.